நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்கு. இப்படி ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டாக இருக்கே அப்படின்னு தான் இருக்குது. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு ஸ்வாதி அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிகிட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிட்டு இருக்காங்க. நீ நல்லா பாடுற, ஆனால் அவங்க அம்மா எந்த இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல சாத்தி அப்படின்னு சொல்ல, எனக்கும் அதான் கஷ்டமாக இருக்குது. எனக்கு பெரிய பாடகி ஆகணும், அதான் என்னோடய வாழ்க்கையில் இருக்கிற ஆசை, லட்சியம், கனவு எல்லாமே. ஆனால் அதெல்லாம் நடக்காமல் போயிருமோன்னு எனக்கு பயமாக இருக்குது. எங்கள் அம்மா வந்துட்டு சுத்தமாக நான் பாட்டு பாடுறதை விரும்பவே மாட்டுறாங்க. நான் இப்படி ஏதாவது ஒன்று மியூசிக் ப்ரோக்ராமில் கலந்து ப்ரைஸ் வாங்கினா கூட அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்காங்க. அன்றைக்கி ஃபுல்லாக வீட்டில் சண்டை தான் வருது. நானும் எவ்வளவோ எங்கள் அம்மாக்கிட்ட கேட்டு பார்த்துட்டேன், எதுக்கு என்ன பாட வேணான்னு சொல்கிறீங்கன்னு. ஆனால் அதுக்கு அவங்க பதிலே சொல்ல மாட்டுறாங்க. ஆனால் எனக்கு பெரிய சிங்கர் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டுக்கிட்ட புலம்புறாங்க. நீ எதுக்கு கவலைப்படாதடி, நம்ம இந்த மியூசிக் டைரக்டர்கிட்ட போகலாம், அவர் எல்லாருக்குமே நல்ல சான்ஸ் வாங்கி கொடுத்துருக்காரு, அவங்க இதில் கூட நிறைய பேர் பாடியிருக்காங்க அப்படின்னு சொல்ல. அப்படியா, அப்போ நாளைக்கே நம்ம போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வாதி கேட்குறாங்க. சரி வாடி, நாளைக்கே நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் போகிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அடுத்து வந்துட்டு இந்த விஷயம் எப்படியோ நம்ம சிவனாண்டியோட சித்தப்பா இருக்கார் இல்லையா, அவருக்கு தெரிஞ்சது. சாமுண்டீஸ்வரி, உன் பொண்ணை வச்சே நான் எப்படி உன்னை பழி வாங்குறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வாதியை வச்சு ஒரு பெரிய பிளான் போட்டாங்க. அது எதுவுமே தெரியாமல் ஸ்வாதியும் அவங்க ஃப்ரெண்டும் அடுத்த நாள் அந்த டேரக்டரோட அசிஸ்டண்ட் கிட்ட தான் வந்துட்டு அவங்க சிவனாண்டியோட சித்தப்பா எல்லா பிளானையும் சொல்லியிருப்பாங்க. அது மாதிரியே அசிஸ்டன்ட் வந்துட்டு இந்த ஹோட்டலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி ஸ்வாதியையும் அவங்க ஃப்ரெண்டையும் சொல்ல, ஸ்வாதியும் அவங்க ஃப்ரெண்டு போய் வெளியில் வந்துட்டு லாபியில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. உடனே அவங்க மேனேஜர் வராங்க. இது மியூசிக் டைரக்டர் அந்த ரூமில் இருக்காங்க, நீ போமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமுக்கு நைஸாக ஸ்வாதியை வந்துட்டு அமுச்சு விட்டுறாங்க. இதெல்லாம் சிவனாண்டியோட சித்தப்பா கால் பண்ணி அந்த மேனேஜர் சொல்லிட, அவன் வந்துட்டு பயங்கர சந்தோஷத்தில் இருக்கான். சாமுண்டீஸ்வரி, அவ்வளோதான் உன் பொண்ணு இன்னைக்கு எவ்வளோ அசிங்கப்பட்டு நார போறா பார் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு வந்துட்டு சிவனாண்டியோட சித்தப்பா வந்துட்டு கால் பண்ணுறாரு. இந்த ஹோட்டலில் ஒரு பொண்ணை வச்சு விபச்சாரமே நடந்துட்டு இருக்குங்க, அது பெரிய இடத்து பொண்ணு, வேமா வாங்க, வந்தீங்கன்னா கையும் களவுமா பிடிச்சிடலாம், இந்த ரூமு தான் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக எல்லாத்தையும் போட்டு கொடுத்துட்டு ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு லூஸ் மாதிரி நின்று சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. அடுத்த பக்கம் வந்துட்டு ரேவதியை தான் காமிக்கிறாங்க. வீட்டில் இருக்கும்போது திடீர்னு அவங்களுக்கு ஃபோன் வருது. அட்டன் பண்ணி பேசினா அந்த ஸ்வாதியோட ஃப்ரெண்டு இருக்காங்களே, இன்னொரு ஃப்ரெண்டு, அவங்க தான் வந்துட்டு கால் பண்ணுறாங்க. அக்கா என்னாச்சு, ஸ்வாதி இன்னைக்கு ஏன் காலேஜ் வரல, அவள் வந்துட்டு லீவெல்லாம் போடுற ஆள் கிடையாது அப்படின்னு சொல்ல, என்னம்மா சொல்கிற, ஸ்வாதி தான் காலேஜ் வந்தாலே அப்படின்னு சொல்ல, இல்லைக்கா நான் இங்கே ஃபுல்லாக தேடி பார்த்துட்டேன், அவள் இன்னைக்கு காலேஜே வரலக்கா, அதனால தான் என்ன ஏதுன்னு உங்ககிட்ட டீட்டெயில் கேட்கலான்னு கால் பண்ணேன் அப்படின்னு சொல்ல, இந்த நான் பார்க்குறேன், ஒருவேளை வீட்டில் தான் இருப்பா போல், நான் தான் கவனிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு வீடு ஃபுல்லாக தேடுறாங்க ஸ்வாதியை ரேவதி. ஆனால் எங்கேயுமே இல்லை. வேமா வந்துட்டு கார்த்தியை தான் கூப்பிட்றாங்க. ராஜா, ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்ல, என்னாச்சு, என்ன மறுபடியும் கை எதுவும் பெயினாக இருக்கா அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் எதுவும் இல்லை, ஸ்வாதியை காணும், அவள் காலேஜே போகலையா அப்படின்னு சொல்ல, இதே யார் உனக்கு சொன்னா அப்படின்னு சொன்னதும் அவன் ஃப்ரெண்டு தான் கால் பண்ணி சொன்னாங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, ஸ்வாதி எங்கே போயிருப்பா, எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்ல, நீ எதுக்கும் கவலைப்படாத, ஒருவேளை அந்த டைரக்டரை இன்னும் பார்க்க போயிருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விசிட்டிங் கார்டு மாதிரி வந்துட்டு காட்டுறாரு. ஐயோ, இப்போ என்ன பண்ணுறது, அம்மாவுக்கு மட்டும் இப்படி ஏதாவது நடந்துச்சுன்னு தெரிஞ்சுன்னா அவ்வளோதான், ஸ்வாதியை சும்மாவே விட மாட்டாங்க, அம்மா சும்மாவே தேவையில்லாமல் பாட்டு பாடக்கூடாது அப்படி இப்படின்னு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க, இதில் இந்த ஸ்வாதி வேற ஏன் இப்படி செய்கிறான்னு தெரியல அப்படின்னு சொல்ல, சரி நீ எதுக்கும் டென்ஷன் ஆகாத, நான் போய் என்ன எதுன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி ஒரு திக்கம் வந்துட்டு அதாவது ஸ்வாதியை தேடி வந்துட்டு போய்கிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் அந்த திக்கம் ஸ்வாதியை காமிச்சிட்டு இருக்காங்க. அந்த மியூசிக் டைரக்டர் பெரிய வந்துட்டு பெட்டில் அந்த ஹார்மோனியத்தை வச்சு வாசித்துட்டு இருக்க, ஸ்வாதி வந்துட்டு வாமா உட்காருமா, உங்களை மாதிரி இளம் தலைமுறைகளுக்கு வாய்ப்பு கொடுக்கறது தான் என்னோட பெரிய கடமை அப்படி இப்படின்னு வந்துட்டு வார்த்தையால் பில்டாக விட்டுட்டு மேனேஜர்கிட்ட கண்ணசிக்கிறாரு. அவர் போய் ஒரு ஜூஸ் எடுத்துகிட்டு வராங்க. அந்த ஜூஸில் மயக்க மருந்தை கலந்துடுறாங்க. ஸ்வாதி அதெல்லாம் தெரியாமல் குடித்ததும் என்ன தலை சுற்றுது அப்படின்னு சொல்லிட்டு மயக்கமாய் விழுந்துடுறாங்க. இன்னைக்கு நல்ல வேட்டடா, போ வெளியில் யாராவது வராங்களா பார்த்துக்கோ, ஓடு அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜரை வெளியில் அனுப்பிச்சு விட்டுறாங்க. ஸ்வாதியை பெட்டில் வந்துட்டு படுக்க போட்டு அந்த மியூசிக் டைரக்டர் நக்கலாக நின்று சிரிச்சுக்கிட்டே இருக்கா. இங்கிட்டு வந்துட்டு போலீஸு ரைடு வந்துடுறாங்க அந்த ஹோட்டலுக்கு. கார்த்தி வந்துட்டு வேமா இதுக்குள்ளே நுழையிறாங்க ஹோட்டலுக்குள்ளே. அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது.